வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ண போகிறோம். எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய கேரட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே சாஃப்டாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கேரட் அல்வா பண்ணுறதுக்கு 1/2 கிலோ கேரட்டை மேல் தோலெல்லாம் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா சின்ன சின்னதாக துருவி எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாக இருந்தால் வேகிறதுக்கு டைம் ஆகும், அதனால் சின்ன சின்னதாக துருவி எடுத்துக்கலாம். இப்போது துருவின கேரட்டை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு டம்ளர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குக்கர் மூடி வச்சு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். 2 விசில் மட்டும் விட்டால் போதும். நம்ம அதிக நேரம் வேக வச்சோம்னா அடிப்பிடிக்கும். ஏன்னா நம்ம 1 டம்ளர் அளவு தான் பால் சேர்த்துருக்கோம். அதனால் 2 விசில் மட்டும் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா 2 விசில் வந்து ஸ்டீமெல்லாம் இறங்கி பார்க்கும்போதே தெரியும் ஓரளவுக்கு கேரட் நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம சேர்த்துக்கிட்ட பால் எல்லாம் உறிஞ்சி கேரட் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வேறு பக்கம் மாற்றி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பேன் சூடு பண்ணி இதில் 4 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அல்வாவுக்கு நெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் அல்வா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா திகட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் மீடியமாக சேர்த்துக்கலாம். இப்போது நெய் சூடானதும் இதில் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி நல்லா செவந்து வரட்டும். செவந்த உடனே இந்த முந்திரியை நம்ம வேறு பவுலில் மாற்றி வச்சாலும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம கேரட்டோடு சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். கேரட்டோடு சேர்த்து முந்திரி நல்லா வேகும்போது சாப்பிட இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். முந்திரி நல்லா செவந்ததும் இதில் ஒரு கைப்பிடி அளவு உலர் திராட்சை சேர்த்துக்கலாம். உலர் திராட்சை நல்லா உப்பி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச கேரட்டை இது கூடவே சேர்த்துக்கலாம். முந்திரியும் உலர் திராட்சையும் இந்த கேரட்டோடு சேர்ந்து வேகும்போது நல்லா சாஃப்டாக வெந்துடும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இந்த டைமில் நீங்கள் முந்திரியும் இந்த உலர் திராட்சையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதில் நீங்கள் கேரட்டை சேர்த்து விட்டுடலாம். கடைசியாக கேரட் அல்வா முடித்ததுக்கப்புறம் நீங்கள் முந்திரி உலர் திராட்சையும் அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். முந்திரியும் உலர் திராட்சையும் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச கேரட்டை இது கூட சேர்த்து விட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இதில் உள்ள பாலெல்லாம் நல்லா வற்றி சுண்டி வரட்டும். பார்த்திங்கன்னா நல்லா பாலெல்லாம் வற்றிடுச்சு. கேரட்டும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது ஓரளவுக்கு. இப்போ இது கூட 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 200 கிராம் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இனிப்பு அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நீங்கள் அதிகம் இனிப்பு சாப்பிடாதவங்களாக இருந்தால் இந்த கப்பில் 1/2 கப் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். அல்வாவுக்கு இனிப்பு கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது சர்க்கரை சேர்த்து விட்டு இது கூடவே ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 10 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை சேர்த்த உடனே கொஞ்சம் இலகி தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இதே மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் நேரத்துலேயே அது கெட்டியாயிடும். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் ஏற்கனவே 4 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். உங்களுக்கு நெய் அதிகம் பிடிக்காதுன்னா சேர்க்க தேவையில்லை. நம்ம முதல்ல சேர்த்த நெய்யே போதும். அல்வா பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாயிருச்சு. நம்ம சேர்த்துக்கிட்ட நெய் எல்லாம் பிரிஞ்சு வெளியில் வர அளவுக்கு நல்லா சுருண்டு வந்திருக்கு. அவ்வளோதாங்க, சூப்பராக நமக்கு அல்வா ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இதில் 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பராக நல்லா சாஃப்டாக கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இதை சூடாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், ஆற வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சரிதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.